திமுக அடிப்படையில ஒரு மதசார்பற்ற கட்சி. அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. அப்படிப்பட்ட பழி விழுதுனா, அத தொடச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க. மாறா போய் வந்து அச்சத்தின் பார்ப்பட்டு, பயந்து போய் முருகன் மாநாடு அரசு நடத்துது. அது திமுக நடத்தியிருந்தா கூட பரவால்ல. இந்து சமய அறநிலையத்துறை நடத்துது. பிஜேபி நடத்துற மாநாட விட மோசமானது 10 மாசமா நடந்த இந்து சமய அறநிலையத்துறை நடத்துற மாநாடு. கவர்ன்மெண்ட் எப்படிங்க ஒரு ஒரு மதம் சார்ந்து நடத்த முடியும்? நாளைக்கு பைபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துமா தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்? இயேசுநாதரின் புகழ பாடக்கூடிய அது இயேசுநாதர் வரலாற்று பாத்திரமா, கதாபாத்திரமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்பிக்கை சார்ந்த விஷயம். தமிழ் கடவுள், முருக கடவுள்லாம் நீங்க சொல்றீங்க. அது வரலாற்று பாத்திரம் தான் அது. சரி நாளைக்கு இன்னொரு மதம் சார்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்களா? கிறிஸ்டியானிட்டி சம்பந்தமாவோ, அல்லது இஸ்லாம் சம்பந்தமாவோ இப்படி ஒரு மாநாட அரசு நடத்துமா? திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன். அரசு என்பது மத சார்பற்றது. ஒத்த பைசா, ஒரு நயா பைசா நீ ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடாது. நீங்க நடத்துனீங்க. இன்னைக்கு அவங்க நடத்துறாங்க. அவங்களாவது கட்சி நடத்துதுங்க. நீங்க கவர்ன்மெண்ட்டே நடத்துனீங்க. உங்க நோக்கம் நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு காமிச்சுக்கிறதுக்கு. நீங்க மதவாதிகள் கிடையாது. நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. நீங்க மதவெறி பேச்சுக்கள் எதையும் பேசல. அத்தனையும் உண்மைங்க. நீங்க பயத்துல நீ ஜெர்க் ரியாக்ஷன்வாங்க. பயத்துல நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லன்னு காமிச்சுக்கிறதுக்கு நடத்துனீங்க. அவன் வெளிப்படையா இந்து ஒற்றுமை என்கின்ற பேர்ல சிறுபான்மையினருக்கு எதிரான கட்டமைப்பாக அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய தைரியம் எப்படி வந்ததுன்றாரு. யார் சொன்னா சிக்கந்தர் மலைன்னு? அதான் 300 வருஷமா அந்த மலை இருக்குது. சிக்கந்தர் தர்காவும் இருக்குது. முருகர் கோயிலும் இருக்குது. 1000 வருஷமா அந்த கோயில் இருக்குது. 300 வருஷமா இது இருக்குது. காலகாலமா இருக்கிற விஷயம் அது. ஒரு சிறு துளி வன்முறை கூட ஏற்பட்டது கிடையாது. யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டுல.